لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه إلى آخر الآية. وعن سلمان رضي الله تعالى عنه أنه قال خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان قال نبينا صلى الله عليه وسلم يا أيها الناس قد أظلكم شهر عظيم مبارك إلى آخر الحديث. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக புனிதமிக்க ரமலான் மாதம் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபான் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவிலும் ஷாபான் மாதத்தினுடைய இறுதி நாட்களிலும் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய இறுதி நாளில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரசங்கம் செய்தார்கள், பயான் செய்தார்கள். அதிலே சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் அதல்லக்கும் ஷஹருன் அதீமுன் முபாரக். ஜனங்களே, உங்களிடத்தில் மேன்மை மிக்க மகத்துவமிக்க பரக்கத்தான ஒரு மாதம் மிக விரைவில் வர இருக்கின்றது சொன்னார்கள். அந்த மாதம்தான் ரமலானுடைய புனிதமிக்க மாதமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வருவதற்கு முன்னதாகவே ரஜபு மாதத்திலேயே துஆ செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லித்தந்த துஆவை நாமும் செய்திருக்கின்றோம். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆ கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை நாம் அதிகமாக கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய அந்த துஆவை கபூல் செய்து வரக்கூடிய இன்னும் சில தினங்களில் ஆரம்பமாகக்கூடிய அந்த புனிதமிக்க ரமலானுடைய பரக்கத்துகளையும் மகத்துவங்களையும் முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடுகின்ற சொன்னார்கள், ஷஹருன் அதீமுன் முபாரக். ரமலான் மாதம் இருக்கிறது, மகத்துவமிக்க மாதம், பரக்கத்து மிக்க மாதம். இந்த பரக்கத்தையும் மகத்துவத்தையும் ஏற்படுத்தியது யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்ற 11 மாதங்களுக்கும் இல்லாத ஒரு மகத்துவத்தை, ஒரு பரக்கத்தை இந்த மாதத்திற்கு எந்த அளவிற்கு கொடுத்திருக்கிறார் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதம் ஆரம்பமாவதற்கு சில தினங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான். சொர்க்கம் அதற்கு அலங்காரம் தேவையில்லை, ஏற்கனவே அலங்காரமாக தான் இருக்கு. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மகத்துவத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ஏற்கனவே பிரம்மாண்டமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை மீண்டும் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய கண்ணியத்தை விளங்குவதற்காக சொர்க்கத்தை கண்ணியப்படுத்துகின்றார், சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றார். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தினுடைய மலக்குமார்களுக்கு, காவலாளிகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், ரமதான் மாதம் ஆரம்பித்தவுடன், ரமதான் மாதம் ஆரம்பித்து முடிகின்ற வரைக்கும் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்தே வச்சிருங்க. சொர்க்கம் திறவே இருக்கு. இன்னும் நரகத்தினுடைய காவலாளிகளாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், ரமலான் முடிகின்ற வரைக்கும் நரகத்தின் கதவுல மூடி வச்சிருங்க. அதான் மகத்துவம். எவ்வளவு பேர் மகத்துவாங்க. நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. எனவே இந்த மாதத்தில் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும்? மற்ற மாதங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது விசேஷமாக அல்லாஹ் இந்த அளவிற்கு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த என்று சொன்னால், இந்த மாதத்தை நாம் எப்படி நல்ல அமல்களை கொண்டு பயன்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். சுருக்கம் குறிப்பாக நிறைய அமல் செய்தால், குறிப்பாக இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலா. இந்த மாதத்தில் நோன்பு வைப்பது கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றார், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும்ஹு. ரமலான் மாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், ரமலான் மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால், ரமலான் மாதத்தை நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நாம நோன்பு இன்ஷா அல்லாஹ் சென்ற வருஷங்கள் வச்சோம், இந்த வருஷங்கள் இன்ஷா அல்லாஹ் வைப்போம். வைக்கலாங்களா? இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பு கொடுக்கூடாது. இந்த நோன்பு இருக்கிறதே இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் ஒரு கடமையாக இருந்தாலும் கூட, மற்ற கடமைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, தொழுகையாக இருக்கட்டும், ஸகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அந்த அமல்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதனுடைய தரஜா ஒரு படி அதிகமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், அதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது கலீமுல்லா. மூசா கலீமுல்லா. நாங்கள் அர்த்தம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவோடு உரையாடினார்கள், 2 பேரும் பேசினாங்க. மற்ற நபிமார்கள் சிறப்பு அல்லாஹ் கொடுத்தார். எப்போ? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் வேதத்தை கொடுப்பதற்காக தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் அழைத்தார். ஒரு தேதி குறிப்பிட்டான், இந்த தேதியில நீங்க வரணும், தௌராத் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களிடத்தில் பேச இருக்கின்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீங்க 1 மாசம் நோன்பு வச்சுட்டு வாங்க. 1 மாசம் நோன்பு வைக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுதுட்டு வாங்கன்னு சொல்லல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தர்மம் செய்துட்டு வாங்கன்னு சொல்லல. காபத்துல்லாஹ்க்கு போய் தவாஃப் செய்துட்டு வாங்கன்னு சொல்லல. நோன்பு வச்சுட்டு வாங்க, 30 நாள் நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஏன் அல்லாஹ் தஆலா பேச சொன்னா நோன்பு வச்சுட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 நாள் நோன்பு வச்சாங்க. நோன்பு வச்சுட்டு 30 நாள் நோன்பு வச்சுட்டாங்களா? நோன்பு வச்சாங்கன்னா வாயில் ஒரு மாதிரி இருக்கும், வாயில் ஒரு வாடை இருக்குமில்ல. உடனே அல்லாஹ்விட சந்திக்க போகிறோம், மிஸ்வாக் செஞ்சாங்க.
நல்லா வாய் கொப்பளிச்சு நல்லா விசுவாசம் செய்துட்டு புறப்பட்டாங்க. நல்லா சொல்லிங்க, அப்படியே இருங்க, அங்கேயே இருக்கு. நோன்பு வைக்கிறது சொன்னேன். நீங்கள் நோன்பு வைத்து விட்டு அந்த நோன்பு வைத்த அந்த வாயோடு நீங்கள் இடத்துல பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நோன்பாளியுடைய வாயின் வாடை இருக்கிறதே, நோன்பாளியுடைய வாயின் வாடை இது கஸ்தூரியை விட அதிகமாக இருக்கிறது அல்லாஹ் தஆலாட்ட அந்த வாசனை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன விரும்புறான், நோன்பு வச்சுட்டு விஸ்வாஸ் பண்ணிட்டீங்கல்ல, இன்னொரு 10 நாள் வச்சுடுவாங்க நோன்பு. குர்ஆன் ஷரீஃப் இருக்குதுங்க, வவாஅத்னா மூஸா ஸலாஸீன லைலத்தன், அல்லாஹ் தஆலா 30 நோன்பு வைக்க சொன்னான் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு. விஸ்வாஸ் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன நோக்கத்தில் சொன்னா நோக்கம் நிறைவேறல. வஅத்மம்னாஹா பிஅஷ்ரின், இன்னொரு 10 நாள் வேக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப 40 நாள் நோன்பு வச்சுட்டு விஸ்வாஸ் செய்யாம அப்படியே போறாங்க, போய் உரையாடுறாங்க. அவ சொல்ல வருகின்ற விஷயம் என்ன, அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாமை பேச்சுவார்த்தைக்கு உரையாடுவதற்காக அழைக்கின்ற பொழுது தொழுதுட்டு வாங்கன்னு சொல்லல, தர்மம் செய்துட்டு வாங்கன்னு சொல்லல, மக்காவுக்கு போய் தவாப் செய்துட்டு வாங்கன்னு சொல்லல, நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னான். அப்ப இதிலிருந்து தெரிகிறது, தொழுகை விட, ஜகாத்தை விட, ஹஜ்ஜை விட நோன்பு எவ்வளவு மகத்துவமானது. அது மட்டுமா, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மற்ற அமல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நோன்பு இருக்கிறது, அந்த நோன்பு 100% எனக்காகவே உள்ளது. அஸௌமு லி, அப்படின்னா அர்த்தம், தொழுகின்றோம், தொழுகின்ற பொழுது அல்லாஹ் பார்க்கிறான், மக்களும் பார்க்கறாங்க, ஜனங்களும் பார்ப்பது வாய்ப்பு இருக்கிறது. அப்ப ஜனங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான முகஸ்துதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இஹ்லாஸ்ல கொஞ்சம் கம்மி வர்றது வாய்ப்பு இருக்கிறது. இஹ்லாஸோ தொழுவது வேற, என்ன வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தர் இருக்கும், அவர் நம்மளை பார்க்குறாரா, சீக்கிரம் போகணும் கொள்ளணும் ஏதாவது வருதில்ல. தர்மம் கொடுக்கின்றார், ஜகாத் கொடுக்கின்றார், அல்லாஹ் பார்க்கறான், ஜனங்களும் பார்க்கறாங்க. ஹஜ்ஜி செய்கின்றார், அல்லாஹ் பார்க்கறான், யாரும் பார்க்கறாங்க, ஜனங்களும் பார்க்கறாங்க. ஆனால் நோன்பு எடுத்துக்கொண்டால் ஒரு நோன்பால் என்பதை யார் மட்டும்தான் பார்க்கறாங்க, யார் மட்டும்தான் பார்க்கறா. ஒரு நோன்பு வச்சிருக்காரு, யாராவது தெரியும் நோன்பு வச்சிருக்காருன்னு தெரியாது. அப்ப அவருக்கு அல்லாஹுக்கு மட்டுமே உள்ள இபாதத். அதான் சொல்லுகின்றான், அஸ்ஸௌமு லி, மற்ற இபாதத்துகளுக்கு கொஞ்சம் கலப்படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் முழுக்க 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 நோன்பு இருக்கிறது எனக்காக வேண்டியே இருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுகைக்குடைய நன்மை வழங்குவதற்காக இருந்தால் மலக்குமார் மூலமாக நான் கொடுக்கிறேன், நாங்கள் இவ்வளோ நன்மை எழுதுங்க, ஜகாத் நன்மை எழுதுங்க, மலக்குமார்ட்ட சொல்றான். ஹஜ்ஜு மற்ற அமல்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் மூலமாக வழங்குகின்றார். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றார், அஸ்ஸௌமு லி வஅன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்காகவே உள்ளது, அதனுடைய கூலியை நான் நேரடியாக நானே வழங்குவேன். எவ்வளவு பெரிய தரலாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது, வான உஜ்ஸா பிஹி, நோன்பாளிக்கு என்னையே நான் கொடுத்து விடுகிறேன். அல்லாவே சொல்றான், என்ன நான் கொடுத்துட்றாங்க, நானே உனக்கு அர்ப்பணப்பா. ஏன் 100% அதிலே இஹ்லாஸ் இருக்கிற காரணத்தினால். அவ்வளவு முக்கியமான இபாதத்து நோன்பு என்பது. அது மட்டுமா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகின்றான், நோன்புடைய நோக்கம் என்ன, உங்களை நீங்க பசித்து இருக்கணும், கஷ்டப்படுத்தணும் இல்லப்பா, நீ உனக்கு நான் கண்ணியம் கொடுப்பதற்காகத்தான், உன்னோட தரஜா உயர்த்துவதற்காகத்தான் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கிறேன். என்ன தரஜா? அல்லாஹ் சொல்லுகின்றான், குத்திபாலைக்கு யாவல்லது நாமனு குத்திபாலைக்கு முஸ்ஸியாம் கமா குத்திபாலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுடைய உள்ளத்திலே தக்வா ஏற்படும், தக்வாவுக்கு காரணமாக இருக்கும்.
அல்லாஹ் சொல்லுகிறான் நம்ம குர்ஆன் ஷரீஃபில், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ் அத்காக்கும், யாரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்கள் தான் என்னிடத்திலே கண்ணியமிக்கவர்கள். அப்போ இந்த தக்வா உங்கள்கிட்ட வரணும்பா. தக்வா என்றால் என்ன? தக்வா என்று சொன்னால் நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, நஃப்ஸை நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இந்த நஃப்ஸ் இருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இங்கே எடுத்துகிட்டு போவோம், அங்கே எடுத்துகிட்டு போவோம், அதை செய்ய சொல்லும், இதை செய்ய சொல்லும். குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி, ஒமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும், நஃப்ஸ் இருக்கிறது அதிகமாக நல்ல கெட்டதான் செய்ய சொல்லும். அதனுடைய இயல்பு அப்படித்தான். இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, அதிகமாக தீமையின் பக்கம் தான் அழைத்து செல்லும். அந்த நஃப்ஸை கடிவாளம் போட்டு கட்படுத்தணும் சொன்னால், நம்ம கண்ட்ரோல் வர சொன்னால் என்ன செய்யணும்? நோன்பு வைங்க. அப்போ நோன்பு வைக்க வந்த பொழுது நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. நல்லா பசி எடுக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்கு, 6:30 மணிக்கு நோன்பு திறக்கணும், அப்போதான் சாப்பிடணும். தாகம் அடிக்கிறது, இல்லை 6:30 மணிக்கு பார்க்க சொல்லுவாங்க, அப்போ தான் நோன்பு திறக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்போ சொல்லுகின்றானோ அப்போ சாப்பிடுவேன், அல்லாஹ் எப்போ சொல்லுங்க அப்போ தான் குடிப்பேன். அப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்திக்க, நஃப்ஸ் சொல்லுது எல்லாம் வாய்ப்பு இருக்கு. யாரும் பார்க்கலப்பா, இல்லை யாரும் பார்க்கட்டும், அல்லாஹ் என்ன பார்க்குறாங்க, அல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹ் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க. இருக்கா இல்லையா? ஒருதான் இல்லையா? வீட்டில் தான் பார்த்து, ரூமில் தான் பார்த்துருக்கோம், ஐஸு ஃப்ரிட்ஜில் இருக்குது, ஜூஸு அருமையான ஜூஸ் இருக்கு உள்ள. நஃப்ஸ் சொல்லுது, தாகம் எடுக்குது, பசி எடுக்குது, யாருமே இல்லை. நஃப்ஸ் சொல்லுதா இல்லையா? ஆனால் மேலே சொல்கிறேன், வேணாம் சாப்பிட மாட்டேன். நஃப்ஸ் பேசுகிறவா இல்லையா? சாப்பிட மாட்டேன். அப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி விட்டால், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யார் நஃப்ஸை கட்டுப்படுத்துகின்றார்களோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் சொர்க்கவாதி அல்லாஹ் சொல்றான். அப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீ தக்வாவுடையராகின்றாய், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராகின்றாய். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இது வான அஸ்ஸௌம லீ, தொழுகையில் இறக்க தொழுறான், என்ன தடவை முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது, மற்ற இபாதத்தில் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நோம்பில் 100க்கு 100 முழுக்க எனக்காக வேண்டியே வைக்கின்றார்கள். அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு நோம்பில். எனவேதான் இந்த ரமதானில் நாம் வைக்கக்கூடிய முக்கியமான அமல்களில் ஒன்றினாக நோன்பாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் நோன்பை முழுமையாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ரெண்டாவது இந்த விஷயம், ரெண்டாவது விஷயம், ரமதான் என்ன செய்யணும்? அல்லாஹ் ஜல்ல ஷான் ரமதானை பற்றி சொல்லுகின்றான். ரமதானை அல்லாஹ் இந்த அளவுக்கு ஏன் சிறப்பாக வைத்திருக்கிறான் தெரியுமா? ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆனை இறக்குவதற்காக நான் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தேன். அப்போ ஒன்று நோன்பு வைக்க வேண்டும், இன்னொன்று குர்ஆன் இறங்கிய மாதம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குவதற்கு இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்போ அந்த குர்ஆனோடு நாம் அதிகமாக தொடர்பு வைக்க வேண்டும். மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்பு வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்பு வைப்போமோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹும் அஹ்லுல்லாஹ் வ அஹ்லுல் குர்ஆன், யார் அதிகமாக குர்ஆனோடு ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார் சொன்னாங்க. அப்போ இந்த மாதத்தில் குர்ஆனோடு எப்படி தொடர்பு வைக்கணும்? ஒன்று, குர்ஆனை நாம் என்ன செய்யணும்? ஓதணும், திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் அதிகமாக ஓதும். மற்ற மாதத்தில் நாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓதிருப்போம். இந்த மாதத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். இன்னொன்று என்ன? குர்ஆன் அதிகமாக கேட்க வேண்டும். குறிப்பாக தராவி தொழுகையில் குர்ஆன் ஷரீஃபை கேட்க வேண்டும். அதனால தான் மற்ற மாதங்களில் இல்லாத சிறப்பினாக ரமதான் மாதத்தில் 20 ரக்காத் தராவி தொழுகிறோம். அதில் முழுமையாக குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது. ஏன்னு சொன்னால் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட மாதம். அப்போ இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் ஒன்று முழுமையாக ஓதறதுக்கு முயற்சி பண்ணணும், முழுமையாக கேட்பதற்கு முயற்சி செய்யணும். முழுமையாக எப்போ கேட்போம்? கரெக்டாக இஷாவுக்கு வந்துட்டால் தான் கேட்க முடியும். 2 ரக்காத் முடிஞ்ச பிறகு, 4 ரக்காத் முடிஞ்ச பிறகு,
8 ரகாத் முடிஞ்ச பிறகு வந்தால் என்னங்க குர்ஆன் முழுமையாக கேட்க முடியாது. அப்போ குர்ஆனை முழுமையாக கேட்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த வாயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று குர்ஆனை ஓத வேண்டும் திலாவத், இன்னொன்று குர்ஆனை முழுமையாக கேட்க வேண்டும். இன்னொன்று குர்ஆனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் தஃப்சீர், விளக்கம் தஃப்சீர். அதனால தான் மற்ற மாதங்களில் இல்லாத சிறப்பு என்னாங்க, ஒரு விசேஷமாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் குர்ஆன் தஃப்சீருக்கு ஏற்பாடு செய்கிறோம். தினசரி நமது பள்ளியில் தினசரி லுஹருக்கு பிறகு தமிழ் மௌலானா பரக்கத் அலி ஹதரத் அவர்கள் வருஷம் வராங்க, பயன் பண்ணுறாங்க குர்ஆனுடைய விளக்கங்கள். அசருக்கு பிறகு உருதுவில் குர்ஆன் ஷரீஃப் விளக்கங்கள். அப்போ குர்ஆன் ஷரீஃபுடைய விளக்கங்கள் நாம் கேட்க வேண்டும். இதான் குர்ஆனுடைய தொடர்பு ஏற்படக்கூடியது. ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று நோன்பு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும், இன்னொன்று குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். முக்கியமான ஒரு கட்டம் அது. நமக்கு சிபாரிசு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நம்ம காரியம் ஆகணும்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க சிபாரிசு பண்ண என்ன ஆகுதுங்க, சரி ஓகே 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 போயிட்டு இருக்கலாம்ல. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தர்பாரில் நமக்கு சிபாரிசு செய்த அவ்வளோ பெரிய பாக்கியம். அதுவும் யார் சிபாரிசு செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் நமக்கு சிபாரிசு செய்கின்றது. அல்லாஹ்வுடைய நோம்பு சிபாரிசு செய்கிறது. யா அல்லாஹ், குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் இரவிலே இவன் விழித்திருந்து என்னை ஓதி கொண்டிருந்தான், என்னுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதாடும் குர்ஆன். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ் பகலிலே நான் இவனை தாகமாக வைத்திருந்தேன், பட்டியோடு வைத்திருந்தேன், என்னுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள். 2 பேரும் சிபாரிசு செய்வாங்க. அல்லாஹ் மறுப்பானா? அல்லாஹ் சிபாரிசு ஏற்றுக்கொண்டு சரி போப்பா போப்பா ஓகே ஓகே சொல்லுவோம். அப்போ முக்கியமான 2 அமல்கள். அடுத்து அது மட்டும் அல்லாமல் இந்த ரமலான் மாதத்தை நாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வினாடி கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு வீணாக பேசிட்டு உட்காராதுங்க, டைம் பாஸ் பண்ணுறது. டைம் போக மாட்டுது. அது குறிப்பாக அசட்டு மகரிப் இருப்பாருங்க, அது டைம் போக மாட்டுது. அதனால் ஒரு கும்பலாக உட்காந்துக்க வேண்டியது, பேச வேண்டியது. காலிலேருந்து நன்மை சம்பாதிச்சோம், அவனை பற்றி கீபத் பண்ணான், போச்சு, எல்லாம் போச்சு. டைம் பாஸ் பண்ணுறது நோம்பு தருவிக்கும். அதனால் திஸ்கர் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நேரத்தை வீணாக்காமல் இருப்பதற்காக 4 விஷயங்களை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள். 4 விஷயங்கள் என்ன? ஒன்று கலிமா தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதிகமாக ஓதுங்க. இன்னொன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாதவங்க, அவங்க ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நாளைக்கு 100 தடவை செய்வாங்களாம் இஸ்திக்ஃபார். இப்போ நம்ம எவ்வளோ செய்யணும்? இன்னொரு சொல்ல சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை அதிகமாக கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். இந்த 4 விஷயத்தில் நம்ம ஈடுபடுத்தணும். ஒன்று என்னங்க, முக்கியமாக நோன்பு வைக்கணும், இரவில் தராவி தொழுகணும், குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், கேட்கணும், குர்ஆன் விளக்கங்களை கேட்கணும். மற்ற நேரங்களையும் முடிஞ்ச வரைக்கும் வீணாக்காமல் என்ன செய்யணுங்க, இந்த 4 காரியங்களை செய்யணும். இல்லாட்டி பேசாமல் படுத்துக்கணும். அதுக்கு இது பரவாயில்ல. வீண் பேச்சு பேசி நன்மை வீணடிக்கிறத விட கொஞ்ச நேரம் தூங்கணும். தூங்குறது இபாதத் தான். ஏன்னு சொன்னால் பாவம் செய்யலை, தூங்கினா என்ன செய்யுங்க, பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மனிதர்களுக்கும் புனிதமிக்க கண்ணியமிக்க மகத்துவமிக்க ரமலான் ஷரீஃபை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த, அல்லாஹ் சொல்லி தந்த அமல்களை புனித ரமலான் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. குறிப்பாக நோன்புகளை முழுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. குறிப்பாக தராவி தொழுகையில் குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.